வன்னியரசு தோழரை பொறுத்த மட்டில் அவருக்கு முதல்ல நம்முடைய வாழ்த்துக்கள். வன்னி அரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் அவர் அங்க போயிட்டு எவ்வளவு லிமிட்டடா வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய சவால்கள் இருக்குது. இல்ல இதுல என்ன சவால் இருக்கும் போது பட்டியல் வகுப்பை சார்ந்த யாருக்காவது ஏதாவது வன்கொடுமைகள் நடந்துச்சுன்னா உடனடியா ஆஸ் யூஷுவல் வன்னியரசு தோழர் தான் இதெல்லாம் தடுக்கணும், அவர் தான் பொறுப்பாகணும், அவர் தான் பதில் சொல்லணும், விஜய்க்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்டியல் வகுப்பு மக்கள் அவர்கள் சந்திக்கிற நெருக்கடிகள் இது எல்லாத்துக்கும் இவரு தலையில எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த அமைச்சரை அவரை கொண்டு வந்து அதிக தகுதியுடைய நபர் அவர் தான் விஜயை விட. ஆமா, அதாவது ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, அவரு ஜாதியே தெரியாது, அவருக்கு ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அறநிலைத்துறைக்கு அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்கு அந்த பையன், எந்த ஜாதியுமே எங்களுக்கு தெரியாது, எங்க கட்சியில உள்ள அமைச்சர்களா இருந்தாலும் அவருக்கு தான் எந்த ஜாதினே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து புனிதமான ஒரு இடத்துக்கு போயிட்டார். அவன் இருக்கும்போது அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் வேணும் அப்படிங்கிற போது நாங்க வந்து காமராஜர் காலத்துக்கு போறோம், அங்க போறோம், எங்க போறோம்னு சொல்றல, இந்த அறநிலைத்துறை அமைச்சரா வன்னியரசு தோழர் நியமிச்சிருக்கலாம். ஏன் தோணல உனக்கு? பிகாஸ் விஜய் கவர்மெண்ட், இந்த தாவேகா கவர்மெண்ட் ஒரு சிம்பிள் சொல்றாரு நினைக்கிறேன். சத்குரு வந்து சேவ் டீ அண்ட் டெம்பிள்ஸ்னு ஒரு மிஷன் தொடங்குறாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு, நான் வந்தவர்னு அறநிலையத்தினை ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்றாரு. கோயில்ல நுழையிறதுக்கே நீண்ட நெடும் போராட்டம் நடத்தி எல்லா சாதிக்காரங்களும் என்ன கோயில்ல ஒரு கோயில்னு கெஞ்சி, அப்படி கெஞ்சிக்கிட்டு இருந்த சூழலை மாற்றி எங்கால நீ கோயில் கூட மாட்டியா விட்றா அப்படின்னு சொன்ன பெரியார் மண்ணில் அறநிலையத்துறையை வந்து நீ ஒரு பார்ப்பனர்கிட்ட கொடுக்குறான்னா இது வரி புலி, இது அந்த புலி, இந்த புலி டிஆர்ராஜன் சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி இது சமூக நீதி ஆட்சி. என்ன செக்யூலர் இது? பிள்ளைமாருன்னா விஜயை வந்து அந்த சாதிக்காரங்க கிளைம் பண்றாங்க. இப்போ விஜய் வந்து இல்ல நான் இந்த ஜாதினா நான் எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நாங்கள் பின்பற்ற கிடையாது அப்படிலாம் சொல்றது இல்லை. அவங்க அந்த வழிவகை வந்தவர்கள் தான். இப்பவும் கூட கிறிஸ்தவத்திற்கு கொடுக்குற தீண்டாமை, சாதி வன்கொடுமைகள் தொடர்பாக அவங்க எந்த பர்ஸ்பெக்டிவ் இருக்காது. அவங்க மேல தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு பாட்டில் இருக்கலாம். அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் முதலமைச்சர் 7 தலித்துகளை அவர் கொண்டு வந்துட்டாரு. இந்த 7 தலித்துகளும் வேங்கவேல் பிரச்சனை இல்லை எங்காவது பேசினாங்களா? திரும்ப பேசினாரா இல்லைன்னு கேட்கறாங்களா? இவங்களாம் எங்க இருந்தாங்க? இன்னொன்னு தலித் மக்களுடைய விடுதலைக்காகவோ உரிமைக்காகவோ யாரும் பேசுனது இல்லை. இவங்க யாரும் போது அவங்க சினிமா பாட்டுக்கு விசில் அடிச்சுட்டு இருந்தவங்க. இவங்க யாரும் இந்த 7 பேரும் பட்டியல் வகுப்பு மக்களின் உண்மையான பிரதிநிதிகளா? நெய்யிட்டு சாப்பிட்டார்கள் என்பதற்காக பட்டியல் வகுப்பு மக்கள் வீடு புகுந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் பார்ப்பனி. ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பேர்ல நீ வந்து பிஜேபிக்கு ஒரு பக்கம் சிக்னல் கொடுத்துக்கிட்டு எஸ்சி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலையை பார்த்து வைக்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. விஜய் வந்து தீவிரமான பாஜக எதிர்ப்பை பேணுவதற்காகத்தான் கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் IUMLையும் கூட சேர்த்துக்கிறார். அப்படி இல்லை, இந்த முற்போக்கு சக்திகள் எல்லாம் கூட வச்சிருப்பதன் வழியா திமுகவை தனிமைப்படுத்துவதல்ல, பாஜக எதிர்ப்பு ஃப்ரண்ட் நான் தானே ஒரு ஃபேஸ் உருவாக்கணும். துப்பி கொரோனா பரப்புறாங்கன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நீ வந்து கிறிஸ்டின் மாதிரியே நடி, சோசியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் ஒரு வேஷம் போட்டுக்கோ, இந்த வேஷம் போட்டால் நான் அந்த பக்கம் இந்துக்களை திரட்ட முடியும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ இந்த தற்காலிக பின்னடைவு திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு நரேஷன். இந்த சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் விஜய் எந்த முகமாவார்? பிஜேபி திரட்டுறதுக்கான ஒரு முகமாக நிற்பார். திமுகவுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு திமுக இருக்கட்டுங்க, அந்த பக்கம் நம்ம விஜயை வளர்த்து விடுவோம், விஜய் வந்து அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அடுத்து நடக்க போகுது பிஜேபி விஜயை வைத்து மோடியினுடைய விஜய ரதம் அது வருவதற்கான வாசலை திறந்திருக்கு. இந்த சூழல்ல ஆராசா போன்றவர்கள் கூடுதல் பொறுப்போட, ஆராசா போன்றவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிற மாதிரியே சமூக வலைதளங்கள் கடமாடுகிறவர்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. கூடுதல் பொறுப்போடு பேசணும். அப்படியான வார்த்தைகளை, கடுஞ்சொற்களை பயன்படுத்துவது இந்த தற்காலிக பின்னடைவை நிரந்தர பின்னடைவாக மாற்றிவிடும். விஜயனுடைய பொலிட்டிக்கல் வில் பவர், பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவர் கண்டிப்பா நிறைய இந்த கூட்டணி மீண்டும் அமைவதற்கான வாய்ப்பை, மீண்டும் இணைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பை அவரே வழங்குவார். காலம் நின்று பதில் சொல்ல ரஜினிகாந்த் சொன்னால, காலம்ல இவரே நின்று பதில் சொல்லுவார், நீங்க என் கூட இருக்காதீங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்து ஒரு 30-40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு 1999 தேர்தலில் முதல்ல பங்கெடுக்கும் போதே, மூப்பனாரோட கூட்டணி அமைக்கும் போதே அதெல்லாம் பேசி தான் சொல்லியிருந்தார். இப்போதுதான் அது அமைந்திருக்கிறது என்பது போல பேச்சுகள் இருக்குது. ஆதவர்ஜனா சொல்றார், உண்மையான சமூக நீதி நாள் இதுதான் அப்படின்னு சொல்றார். வன்னி அரசு
பதவியேற்றிருக்கிறார் அமைச்சராக, எப்படி பார்க்கிறீங்க? மிகைப்படுத்தி சொல்றதா இருக்கும். இப்போ வந்து வன்னியரசு தோழர் வந்து 20 ஆண்டுகள் தொடர்ச்சியா களத்துல வேலை பார்த்தவர் தான். வேலை பார்த்தவருக்கு அங்க பதவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் இன்னொரு சைடு என்னன்னு கேட்டால், அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருக்குல்ல. தாவேக்கா ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு, அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு, இது வந்து அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் அதை பிச்சைன்னு சொன்னால் ரொம்ப மலினப்படுத்துறதா இருக்கும். இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் விஜய்க்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. இவங்க போட்டது தான் அவங்களுக்கு, அதனால இவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னு இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னொன்று, திமுக கூட்டணி கட்சியினர், திமுக ஆதரவாக நின்று கூட்டணி கட்சியில் நின்று பெற்ற வாக்குகள், அதன் வழியாக கிடைத்த சீட்டு இருக்கை, அதன் வழியாகத்தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இது ஒன்று. வன்னியரசு தோழரை பொறுத்த மட்டில் அவருக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவர் அங்கே போயிட்டு எவ்வளோ லிமிட்டடாக வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய சவால்கள் இருக்குது. இல்லை இதில் என்ன சவால் இருக்கும் போது, அவருக்குன்னு ஒரு துறையை ஒதுக்கிட்டாங்க, சுதந்திரமாக வேலை செய்ய போகிறாங்க. நிதி தான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மீதியெல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அப்படி இல்லை. இவன் என்ன பண்ணாங்கன்னா, பட்டியல் வகுப்பை சார்ந்த யாருக்காவது ஏதாவது வன்கொடுமைகள் நடந்துச்சுன்னா உடனடியாக ஆஸ் யூஷுவல் இப்போ வன்னியரசு தோழர் தான் இதெல்லாம் தடுக்கணும். அவர் தான் பொறுப்பாகணும், அவர் தான் பதில் சொல்லணும். விஜய்க்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பட்டியல் வகுப்பு மக்கள் அவர்கள் சந்திக்கிற நெருக்கடிகள் இது எல்லாத்துக்கும் இவர் தலையில எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த வகையில் இது ஒரு பாசிட்டிவ் தானே. இப்போ கரண்ட் கட் ஆகுது, அதுக்கு திமுக காரணம்னு இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அந்த கூட்டணியில் உள்ள கட்சியை பொறுப்பு இருக்கிறதுங்கிற அளவுக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே. இது என்ன முன்னேற்றம்? அவங்க அவர் மேல எழுதுவாங்க. இப்போ வந்து பொறுப்பேற்று கிடையாது இல்லைங்க. அதுதான் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவர் அந்த துறைக்குள்ள இருந்து, ஆதிராட நலத்துறைக்குள்ள இருந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபண்ட் வகையில மொபைலைஸ் பண்ணி பட்டியல் மக்களுக்கு உரிய வகையிலான நலத்திட்டங்கள் போய் சேர்றதை உத்தரவாதப்படுத்தணும். இவங்க கூட சிந்தனை செல்வன் தொடர் வந்து கடந்த ஆட்சியில என்னென்ன வகையான கோரிக்கைகள் வச்சு என்னென்ன வகையில நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு நெகிழ்ந்து எழுதியிருந்தார். அப்ப அது தொடர முடியாமல் ஒரு ஆட்சி வந்திருக்குது. இந்த ஆட்சிக்கு அப்படி சமூக நீதி பற்றின பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. இவங்க ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது சமூக நீதி நாள் வச்சுப்போம். அப்போ நீங்க ஒரு அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பனரை நியமிச்சிருக்கீங்க, அது வந்து சமூக நீதி நாள், அது ஒரு சனாதன நாள். அதாவது ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, அவரு ஜாதியே தெரியாது அவருக்கு. அறநிலையத்துறைக்கு அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்கு அந்த பையன். எந்த ஜாதியுமே எங்களுக்கு தெரியாது, எங்க கட்சியில உள்ள அமைச்சர்களா இருந்தாலும் அவருக்கு தான் எந்த ஜாதினே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து புனிதமான ஒரு இடத்துக்கு போயிட்டார். நீங்க அந்த கட்சியில வரிசையா அவங்க கட்சி தலைவர் இருக்கார்ல, தலைவருடைய தாத்தா முறையான சேனாதிபதி பிள்ளை என்பவர் தென் மாவட்டத்தில் நாடார் சாதியை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவத்தை தழுவி இருந்தவர்களுக்கு எதிராக ஆலயத்திற்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் மீது கட்டுப்பாடு விதித்து தீண்டாமையை பிரயோகப்படுத்திய அந்த குடும்பத்தை அதுக்கப்புறம் வடக்கங்குளத்துல இருந்து பத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போய் தங்கச்சி மட்டத்தில் போய் அவங்க இருக்கிறாங்க. இது அந்த ஊர் பக்கத்தில் கேட்கும்போது வர செய்தி. பிள்ளைமாருன்னா விஜயை வந்து அந்த சாதிக்காரங்க கிளைம் பண்றாங்க. இப்போ விஜய் வந்து இல்லை நான் இந்த ஜாதினா, நான் எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நாங்கள் பின்பற்ற கிடையாது அப்படிலாம் சொல்றது இல்லை. அவங்க அந்த வழிவகை வந்தவர்கள் தான். இப்பவும் கூட கிறிஸ்தவத்திற்கு இருக்கிற தீண்டாமை, சாதி வன்கொடுமைகள் தொடர்பாக அவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. அவங்க மேலே தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு பாட்டில் இருக்கலாம். அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் முதலமைச்சர். அதுக்கு பிறகு இவர் புசி ஆனந்த் வந்து ஆசாரி, அது ஏதோ ஒன்று ஆசாரி. அதுக்கு பிறகு பார்த்தா ஆதவர்ஜனா ரெட்டியார். ஆதவர்ஜனாவுக்கு வந்து ரெட்டியார்னு சொல்லி போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரெட்டியார் சமூகத்திலேருந்து ஒருத்தருக்கு ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஸ்ரீநாத்தை அந்த பக்கம் போட்டு, அப்புறம் மரிய வில்சன் அந்த பக்கம் போட்டு, மரிய வில்சன் ஒருவேளை பரதவராக இருக்கக்கூடும், ஆனால் ஸ்ரீநாத் அந்த பக்கம் போட்டு, அதில் வந்து உங்களுக்கு சாதியே தெரியாது, ஆனால் ஸ்ரீநாத் அங்கே போட்டிருக்கீங்க. அவர் எதேச்சியா அவர் வந்து பரதவர் சமூகத்தை சார்ந்தவராக ஆயிட்டாரு. அப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் ரஞ்சித் குமார் எதேச்சியா அவர் முதலியாரி ஆயிட்டார். அந்த பகுதியில் முதலியார் பாப்புலேஷன் இருக்குது. ரஞ்சித் குமார்னு ஒருத்தரை கூட்டு வந்து போடுறீங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. எதேச்சியா அவர் முதலியார் ஆயிட்டார். அதே போல தான் இந்த பக்கம் வந்து நாடார் சமூகத்துல இருந்து ஜெகதீஸ்வரி, இந்த பக்கம் வெள்ளாள கவுண்டர்ல இருந்து செங்கோட்டையன் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியவே செய்யாது, மனசுல கைவே சொல்லுங்க. அதே போல அருண்ராஜ் ஏன் அங்க போய் நின்னாரு? அருண்ராஜும் வெள்ளாள கவுண்டரும் உங்களுக்கு தெரியாது. ஆதவர்ஜனா வழக்கம் போல இந்த ஆட்சியை வந்து பொய்யை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ வந்து எதுக்காக ஒரு அறநிலையத்துறைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அது வந்து பார்ப்பன அந்த ஆதிக்க பெருவழிகள் கோயில் வந்து இந்த மக்களுடைய செல்வ வளர்ச்சி, அந்த மக்களுடைய உழைப்பால் குவிக்கப்பட்ட செல்வம். அந்த செல்வத்தை வந்து குறிப்பிட்ட அந்த கோயிலுக்கு நெருக்கமாக இருக்க அக்ரஹாரத்து சாதிகள், அதுக்கு மேலே இருந்த உயர் சாதிகள், இவெல்லாரும் சேர்ந்து அந்த கோயில் மேலே சொத்து எழுதி வச்சிருவாங்க. சிவன் சொத்து குலநாசம் சொல்லிடுவாங்க. இந்த சொத்துக்கு நீ ஒன்றும் ஆசைப்படக்கூடாதுன்னு விவசாய நிலத்தில் கூலி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக அதுங்க இருக்க அப்பர் காஸ்ட் எல்லாரும் கூடி சேர்ந்து கும்மாளம் அடித்து அவங்க ஆண்டு அனுபவித்து கொண்டிருந்த சூழலில்
அதில் முறைகேடு நடக்கிறது என்று நீதிமன்றம் வரைக்கும் போய் அது ஒரு பெரிய கேஸ் ஆகி அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல ஃபார்ம் ஆன அறநிலைத்துறை ஒரு குறிப்பிட்ட சாரருடைய கும்பலுடைய ஒரு சூறையாடல இருந்து காப்பாற்றுவதற்காக கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அறநிலைத்துறை. அப்போ அந்த அறநிலைத்துறைக்கு நீ வந்து திமுக கவர்மெண்ட், திமுகவுக்கு வந்து சமூக நீதி பார்வை இல்லை, உனக்கு இருக்குது. அவன் இருக்கும்போது அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் வேணும் அப்படிங்கிற போது நாங்கள் வந்து காமராஜர் காலத்துக்கு போகிறோம், அங்கே போகிறோம், எங்கே போகிறோன்னு சொல்கிறல்ல, இந்த அறநிலைத்துறை அமைச்சரா வன்னியரசு தோழர் நியமிச்சிருக்கலாம். ஏன் தோணலை உனக்கு? பிகாஸ் விஜய் கவர்மெண்ட்டு, இந்த தாவேகா கவர்மெண்ட்டு ஒரு சிம்பிள் சொல்கிறான்னு நினைக்குது. சத்குரு வந்து சேவ் டிஎன் டெம்பிள்ஸ்னு ஒரு மிஷன் தொடங்குறாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு? நான் வந்தவரை அறநிலையத்துறையை ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்றாரு. இந்த ரெண்டு அஜெண்டாவும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஆமாம் நாங்கள் அறநிலையத்துறையை ஒழிச்சு காட்டுறோம் உங்களுக்காக அப்படின்னு ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பார்ப்பன பின்புலத்திலிருந்து ஒரு நபர், சரி பார்ப்பாங்கிறதுனால நீங்கள் வந்து நியமிக்கலாம்னு முன்னிக்கூடான்னு சொல்லுவீங்களா? இது ஒரு ரேசிஸ்ட் பார்வை இல்லையா அப்படின்னா அது அப்படி கிடையாது. இதே நம்பர் 2020 தன்னுடைய ப்ரொஃபைல் போட்டோ பஜ்ரங்கதள் போட்டோ வைக்கிறாரு, கொடியோட வச்சிருக்காரு. 2024 அதுக்கு பிறகு ராமர் கோயில் கட்டப்பட்டது தொடர்பா ராமர் கோயில் நீங்க சிறுபான்மை நலத்தின் உரிமைகளுக்காக விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ராமர் கோயில் கட்டப்பட்டதை விதந்து ஒதுக்கிறார். ராமர் கோயில் கட்டப்பட்டதை சாதாரண மனசாட்சி இருக்கிற எந்த நபரும் பாபரி மஸ்ஜிதை இடிச்சு வன்முறையா, பாபரி மஸ்ஜித்துக்கு முன்னாடி அந்த ராம்லல்லா வச்சிருந்தாங்களே அந்த கோயிலுடைய முதல் பூசாரி நம்பிக்கை கொண்டவர் தான். ராமர் கோயிலில் இருக்கிற ராம்லல்லா குழந்தை ராமருக்கு பூஜை செய்து கொண்டிருந்தவர். ராமன் எங்கே எழுகிறானோ, எங்கே அவன் சிலையாக நிற்கிறான் அதுதான் கோயில். மசூதிக்குள்ளே எழுறானா அதுதான் கோயில். அதை ஏன்டா இடிக்கணும் சம்பந்தம் இல்லாமல்? அப்படிலாம் இடிக்கக்கூடாது. நாங்கள் இந்த மசூதியை இடிப்பதை விரும்பவில்லை சொன்னது அந்த ராமர் சிலைக்கு பூஜை பண்ணினது சாமியார். அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் இடிச்சிட்டாங்க. மர்மமான முறையில் அவர் கொல்லவும் பட்டார். ஆமாம், அவர் மர்மமான தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்படி மாதிரி முடிச்சுட்டாங்கல்ல. முடிச்சுட்டு பாபரி மஸ்ஜித்தை இடித்து இந்தியா முழுக்க கலவரத்தை ஈடுபடுத்தி எப்போ மண்டல கமிஷன் குழு பரிந்துரை அமலுக்கு வரும் பொழுது பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அதிகாரத்தை நோக்கி எழுந்து வரும் பொழுது அவருடைய கவனத்தை திருப்பி சமூக நீதி பக்கம் கவனம் போகாம சக இஸ்லாமியர்கள் அவங்க மேல வன்மம் கொண்டு அந்த பக்கம் திசை திரும்பி தன்னை சுரண்டுகிற ஒடுக்குகிற நபர் யார் அப்படிங்கிற கேள்வி மண்டல் கமிஷன் குழு பரிந்துரையொட்டி வருது. நம்ம சுரண்டவன் இந்த பார்ப்பன உயர் சாதிகள் தான், நமக்கு எந்த வாய்ப்பு வரும் தரமாட்டேங்கிறாங்க, எல்லா பகுதியிலும் இவனுங்களே இருக்காங்க, இவனுங்களே படிச்சுட்டு இருக்காங்க, நம்மளை விடமாட்டுக்காங்கிற கோவத்தை இல்லை உங்களை திருநது முஸ்லீம்ஸ், உன் கூட வாழ்கிற முஸ்லீம்ஸ் கவனத்தை திசை திருப்புறதுக்காகவே செய்யப்பட்ட அந்த அயோத்தியா மூவ்மெண்ட், அதன் விளைவாக இடிக்கப்பட்ட பாபரி மஸ்ஜித், அதன் விளைவாக அதுக்கு பிறகு முறைகேடாக உச்சநீதிமன்றத்தில் இடித்தவனுக்கே இந்த வடிவேலு படத்தில் வர்ற மாதிரி நீயே வச்சுக்கோங்கிற மாதிரி இடித்தது தப்பு, ஆனால் இடித்தவனுக்கே ராமர் கோயில் கட்டுறதுக்கான அனுமதி அப்படிங்கிற ஒரு வேலை, ஒரு அநீதியான விஷயத்து எந்த விதமான சோஷியல் கான்சியஸ்னஸும் இல்லாமல் அதை வரவேற்று எழுதுகிற ஒரு பேர்வழி. கோயிலில் தமிழில் வழிபடணும், அதுக்கு ஒரு முறை வேணும்னு சொன்னால் தமிழில் வழிபடணும்னு சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் முஸ்லீம்ஸ் சொல்றீங்க கிறிஸ்டின்ஸை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு பேர்வழி. இப்போ என் சாமி கிட்ட நான் தேவாரம் திருவாசகம் பாடணும் அப்படின்னு ஆறுமுகசாமியவே ஃபைட் பண்ணார் தில்லை சிதம்பரம் கோயிலில். ஆறுமுகசாமியை அடித்து வெளியே தூக்கி செஞ்சாங்கல்ல அந்த தீட்சிதர்கள். இந்த டீச்சர் என்ன சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட? ஹேய் இங்கே வந்து பாடுற, நீ இதே ஒரு முஸ்லீம் மசூதியில் போயோ கிறிஸ்டின் சர்ச்சில் போய் கேட்பியா அப்படின்னு தீட்சிதர்கள் மனசில் தோணிருக்குல்ல. அந்த குரலை பிரதிபலிக்கிற ஒரு நபர் அவர் அறநிலையத்துறை அமைச்சர். ஆனால் அவர் என்ன ஜாதின்னு ஒன்று தெரியாது. அறநிலையத்துறை எவ்வளோ இம்பார்ட்டண்டானது, தமிழ்நாட்டினுடைய கோயிலில் நுழையிறதுக்கே நீண்ட நெடும் போராட்டம் நடத்தி அந்த கோயில் நுழைவுக்கே நம்ம நெடும் போராட்டம் நடத்தியிருக்கோம். எல்லா சாதிக்காரங்களும் எங்கள் கோயிலில் ஒரு கோயில்னு கெஞ்சி அப்படி கெஞ்சிக்கிட்டு இருந்த சூழலை மாற்றி எங்கால நீ கோயில் கூட மாட்டியா விட்றா அப்படின்னு சொன்ன பெரியார் மண்ணில் அறநிலையத்துறையை நீ ஒரு பார்ப்பனர்கிட்ட கொடுக்குறான்னா இது சமூக நீதி ஆட்சி, இது செக்குலரான ஆட்சி, இது வரி புலி, இது அந்த புலி, இந்த புலி இந்த டிஆர்ராஜன் சொல்லுவார்ல அதை மாதிரி இது சமூக நீதி ஆட்சி. இது என்ன செக்குலர் இது? அப்புறம் எங்களுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது. இது ஒரு ஹம்பக்கான வேலை. வன்னியரசு தோழருக்கு இவங்களோட மல்லு கட்டுறது இருக்குல்ல, அவர் களத்தில் காவல்துறையை சந்தித்திருக்கிறார். அவர் இங்கேருந்து புலிகள் வரைக்கும் போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க ஈழ மக்களுடைய இனப்படுகொலையை ஒட்டி அதை எப்படியாவது சரி பண்ணணும், அதை எப்படியாவது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உத்தரவாதப்படுத்தணும் அவங்க உரிமைகளுக்காக அப்படின்லாம் போய் முயற்சி பண்ண நபர். இந்த அமைச்சரை அவரை கொண்டு அதிக தகுதியுடைய நபர் அவர் தான், விஜயோட. ஆமா, 20 வருஷம் போராட்ட களத்தில் இருந்தவங்க வெசஸ் ரீல்ஸ் போட்டவங்க அப்படின்னு இந்த அமைச்சரை வந்திருக்குங்கிறது வன்னியரசு தோழருக்கு உண்மையிலே சவாலான விஷயம்தான். ஓகே சரி, இப்போ வன்னியரசு அமைச்சர் ஆகிவிட்டார், இது ஒரு பெரிய மாற்றம். அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு முழக்கம்
நடைமுறைக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க. நீ ரொம்ப திரும்ப தான் கூப்பிட்டு உட்கார வச்சு சேர்லாம் உட்கார வச்சு அவரு ரொம்ப அப்படி வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு உட்கார்ந்து நல்லா தான் இருந்தது. ஆனா இதை பார்த்து திமுகவினர் பொறுமுகிறார்கள், கொதிக்கிறாங்க, கொந்தளிக்கிறாங்க, உறவு முறிஞ்சிருச்சு என்பது போல நடந்துக்கிறாங்க. ராசா அவர் ஒரு பதிவு போடுறாரு, அது ரொம்ப கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. இவ்வளவு தூரம் திமுக தரப்புல இருந்து எதிர்வினை வரணுமா? திமுக தரப்புனா திமுக தலைமைன்னு ஒன்று இருக்குது. தலைமை அவர் மு க ஸ்டாலின் தான். அப்படிலாம் யாரும் கடும் சொற்களை கொண்டு திட்ட வேண்டாம்னு ஒன்று போட்டார். அங்கே அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. திமுகவை ஆக்சுவலி ரெப்ரசன்ட் பண்ணுற அவர் தான். இப்போ தோழர் ராசா ஒரு கடுமையான சொற்களில் அது விமர்சிச்சிருக்கிறாரு. அந்த விமர்சனம் அந்த துணியில் இருந்திருக்க கூடாது, அது தவறு, கண்டனத்துக்குரியது. ஏன் அப்படின்னு கேட்டால், இது எந்த சூழலில் நடக்குது? நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் பட்டியல் சாதி மக்கள் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களுடைய செல்வாக்கின் கீழ் கடுமையான வதைக்கு உள்ளாகிறார்கள் என்கிற நரேஷனை நீண்ட காலமாக சங் பரிவார அமைப்புகள் செஞ்சுக்கிட்டே வராங்க. தமிழ்நாட்டில் பேசப்படுகிற சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதே பொய். சமூக நீதி என்பது தமிழ்நாட்டில் பேசப்படுவது பொய். இது சோடோ சோசியல் ஜஸ்டிஸ். நடக்கிற பட்டியல் சாதி மக்கள் மீது நடக்கிற அடக்குமுறைகளுக்கு நீதி வேணுமா? நீதி வேணும். வேங்க வேலை மலத்தை கலந்தாங்க இல்லை, அதுக்கு எதிராக அவங்க போராட்டம் இருந்து அண்ணாமலை போராட்டம் பண்ணாரா? அவர் திருச்சியில் அந்த மாணவி உடைய மரணத்தை வச்சு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணார். அதே போல் மேல் பாதியில் பறையர் சாதி மக்களை உள்ள விடலைங்கிற போது அந்த அண்ணாமலை போய் இங்கே நிற்கலை. ஆனால் இவங்க கரிசனம் தலித்துகளை குடும்பப்படுத்துகிறாங்க. தலித்து நீ போய் கூட்டணி வச்சுருந்தே ராமதாஸ் கட்சியை சேர்ந்தவர் அந்த இவர் வக்கீல் பாலு தான் போயிட்டு எங்களுக்கு தீட்சிதர்கள் மாதிரியே உரிமை வேணும், இந்த கோயிலுக்குள்ளே தீண்டாமை கடவடிக்க உரிமை வேணுங்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் பேசி தூண்டி விட்டார். அந்த பாலுவை கண்டிக்க வக்கு இல்லாத பாஜக இந்த நரேஷனை புஷ் பண்ணிகிட்டே இருந்தது. தமிழ்நாட்டில் பட்டியல் சாதி மக்கள் அவர்கள் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டால், பட்டியல் சாதி மக்கள் அவங்களுக்கு இந்த திராவிட இயக்க மரபோடு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திராவிட இயக்க மரபுனா என்ன? பார்ப்பன உயர் சாதிகளுடைய செல்வாக்குக்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றோடு இணைந்திருந்த அந்த பட்டியல் சாதி மக்களை விளக்கணும். அஃப்கோர்ஸ் இந்த சிஸ்டத்தில் ஒரு டிப்ரைவ்டு செக்ஷன் ஒன்று இருக்குதா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்குது. எல்லா சாதியிலும் இருக்கிறாங்க, பட்டியல் சாதியிலும் இருக்கிறாங்க. அந்த ஏழை வறிய மக்கள் மீது தீண்டாமை வன்கொடுமை நிகழ்த்தப்படுது. அதுக்கு காரணம் சாதி. ஆனால் அதை அப்படியே நிறுத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், திருநெல்வேலியில் ஒரு கோனார் சாதி பையனை ஒரு மறவர் சாதி மாணவர் 10ஆம் படிக்கிற மாணவர் வெட்டி கொண்டான். காரணம் எங்கள் அக்காவுக்கு லவ் பண்ணான்னு சொல்லி. வீட்டில் அந்த பெண்ணை காதலிக்கிறவனா அந்த கோனார் சாதி பையன் அவன் பேங்க்ல வேலை பார்த்து கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஏதோ வேலை பார்த்துட்டு நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு வீட்டில் படிச்ச பையன், நல்ல சம்பாத்தியம், நல்ல இடம், வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் நம்மளை கேவலமாக பேசான்னு சொல்லி பையன் தாமிரபரணியாத்துக்கு குளிக்க போனால் அவனை வெட்டி கணுக்கால, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி அவன் பயந்து ஓடும் பொழுது அந்த பையனோட கணுக்காலில் வெட்டி அதுக்கப்புறம் அவனை வீழ்த்தி கொன்று விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த சாதி இருக்குல்ல, இந்த வன்கொடுமை, இந்த கொடூரம், இந்த கொலை ஏன் நடக்குதோ அதே காரணத்தினால தான் இங்கேயும் நடக்குது. நாங்குநேரில் அந்த பையன் மாணவன் சின்னத்துறை அவன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இல்லை, தாக்குதல் நடத்தப்பட்டது போலவே அதில் பேசிவாக இன்னொரு பகுதி இருக்குது. அந்த ஊர் சகுதியில் மடம் இருக்குது, அதில் வைணவ மடம்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற பார்ப்பன உயர் சாதிகள் அவங்க தான் அந்த ஊர் சைடில் பெரிய அளவு செல்வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த ஊரில் இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க வரியர்களாகவும் அந்த மடத்தை ஆதிக்கம் செலுத்துகிற பார்ப்பனர்கள் நல்ல செல்வம் குளிக்கிறாமல் இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே அடக்குமுறை தான். அப்போ இந்த வன்கொடுமை சிஸ்டமேட்டிக்காக இருக்குதுங்க போது அதை வீழ்த்துவதற்கான சிஸ்டமேட்டிக் ஃபைட்டில் பெரியார் இருந்தார், அந்த ஃபைட்டில் அம்பேத்கர் இருந்தார். அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் அப்படிங்கிற இது இருந்தது. அந்த லாங் ப்ராசஸில் வர்ற சலிப்பு, உடனடியாக தங்களுக்கு தீர்வு வராத பொழுது பட்டியல் சாதி மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு வருகிற கோபம், அதை ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க கொள்கைகளே இரலவெண்ட் அப்படின்னு சொல்லி பட்டியல் சாதி மக்களை அங்கேருந்து வெளியேற்றணும். ஏன் வெளியேற்றணும்னா அவங்களுக்கு தீவிரமான ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்குது தமிழ்நாட்டில். அதை செய்கிற வேலை யார் செஞ்சா? தோழர் திருமாவளவன் ரொம்ப தீவிரமாக செஞ்சார். செய்யும் பொழுது இந்த பட்டியல் வகுப்பு மக்களை இந்த குடையிலிருந்து அப்புறப்படுத்திட்டா பிஜேபிக்கு எதிரான முக்கியமான ஃபோர்ஸ் அது கொஞ்சம் அகன்று விடும். கூட்டாக இருக்கும் பொழுது இருக்கிற பலம் பிரியும் பொழுது வராது. அப்படிங்கிற பொழுது அவன் அந்த பக்கம் பிரித்து கொண்டு போய் இந்த தொடர்ச்சியான அந்த நரேஷன் அதுதான் தாவேக்காவுக்கு பட்டியல் வகுப்பு மக்கள் வாக்களிப்பதற்கு துணை செய்திருக்குது. அப்போ திரும்பியும் ஆராசா போன்ற மூத்த தோழர்கள் அவங்க இந்த கிவன் த கண்டிஷன், இந்த கண்டிஷனை நினைவில் கொள்ளாமல் இப்படி ஒரு பதிவிடுவது அப்படிங்கிறது நீங்கள் திரும்ப பிஜேபி செய்கிற சோசியல் இன்ஜினியரிங்க்கு பலியாகிறது தான். இன்னும் மக்களை பாரு இவர் இந்த தொனில பேசுறாரு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போற வழிவகுக்கும். உடனடியாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு
உரிய நேரத்தில் தலையிட்டு இருக்காரு. இல்லைன்னா இது ஸ்ப்ரெட் ஆகி அதை காப்பி அடித்து இன்னும் காரசாரமாக பேசி ஒன்றா சண்டையாக மாறி, என்னை பொறுத்தளவுக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இந்த விஜயனுடைய வெற்றி, இந்த அரசு இதில் கூட்டணியில் பங்கேற்பது என்பது ஒரு தற்காலிகமான பின்னடைவு. லாங் ரன்ல இந்த நம்மகிட்ட முன்னாடி இருக்கிற ஃபேசிஸ்ட் த்ரெட் இருக்குல்ல, அது முழுக்க அழிஞ்சு போகுது. அது அப்படியே முன்னால் நிற்குது. முன்னாடி நிற்கும் பொழுது இந்த தற்காலிக பின்னடைவை வைத்து ஒரு நிரந்தரமான பிளவு அதை வழிவகுக்கிற மாதிரி செய்யாமல் விஜயனுடைய பொலிட்டிக்கல் வில் பவர், பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நிறைய இந்த கூட்டணி மீண்டும் அமைவதற்கான வாய்ப்பை, மீண்டும் இணைந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பை அவரே வழங்குவார். காலம் நின்று பதில் சொல்லணும். ரஜினிகாந்த் சொன்னால காலம்ல இவரே நின்று பதில் சொல்லுவார். நீங்கள் என் கூட இருக்காதீங்க. அவங்க ஒரு சேஃப்கார்டு பண்ண முயற்சி பண்ணுறதுக்கு தன்னை சுற்றி ஒரு வளையத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு 7 தலித்துகளை அவர் கொண்டு வந்துட்டாரு. இந்த 7 தலித்துகளும் வேங்கவேல் பிரச்சனை இல்லை எங்காவது பேசினாங்களா? திரும்ப பேசினாரா இல்லைன்னு கேட்குறாங்களா? இவங்களாம் எங்கே இருந்தாங்க? இன்னொன்று, தலித் மக்களுடைய விடுதலைக்காகவோ உரிமைக்காகவோ யாரும் பேசினதில்லை. இவங்க யாரும் போது அவங்க சினிமா பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. இவங்க யாரும், இந்த 7 பேரும் பட்டியல் வகுப்பு மக்களின் உண்மையான பிரதிநிதிகளா? இப்போ அம்பேத்கர் ஒரு இடத்துல அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பட்டியல் வகுப்பு மக்களுக்கு ஏன் பிரதிநிதித்துவம் வழங்கலைன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வருது. அப்போ அவர் சொல்ல இவங்களாம் விலை போயிருக்கிறாங்க, அவன் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனாலே அவனுக்கு பதவி கொடுக்கணும் என்று கேட்காதுன்னு அம்பேத்கர் மிக காட்டமாக விமர்சிக்கிறார். அப்படி இந்த 7 பேரும் இந்த பட்டியல் வகுப்பு மக்களுடைய உரிமைகளுக்காக ஏதாவது ஒரு தன்னார்வ பெரும்பாலும் யார் இந்த பட்டியல் வகுப்பு உரிமைகளாக போராடியிருப்பா? பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், மாசி இயக்கங்கள், இதோடு இணைந்திருக்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவங்க தான் இருப்பாங்க. இவங்க எதோட கனெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சது 7 பேர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்கள கொண்டு வச்சுட்டு உங்களுக்கு கிளுகிழப்பை காமிக்கிற மாதிரி 7 பேருக்கு சமூக நீதி கிடைச்சிச்சுன்னா 7 பேருக்கு இங்கே கொடுத்த சமூக நீதியை பின்வாசல் வழியாக பிடுங்கிறதுக்கு தான் பார்ப்பனர்களுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அறநிலைத்துறை கொடுத்துருக்கீங்க. அப்புறம் உணவுக்கு தமிழ்நாட்டில் இங்கே சாப்பாடு அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு அம்பேத்கர் தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். நெய்யிட்டு சாப்பிட்டார்கள் என்பதற்காக பட்டியல் வகுப்பு மக்கள் வீடு புகுந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் பார்ப்பனியம். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்த பஞ்சமாகட்டும், இந்த பார்ப்பனிய செட்டப்பில் இப்போ நான் பழைய டாக்குமெண்ட்ஸில் அதை படித்தேன். ஃப்ளூ வந்துச்சுல முன்னாடி, அந்த ஃப்ளூ வந்த பொழுது பட்டியல் வகுப்பு மக்களை தொட்டு மருத்துவம் பார்த்தா தீட்டு கழிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுன்னு கேட்டு வாங்கின நபர்கள். பஞ்சத்தின் போது இந்த பார்ப்பன உயர் சாதிகளையும் பஞ்சத்தில் பெரிய அளவில் சாகலை. அன்னைக்கும் கூட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள், ஏழைகள் அவங்க தான் செத்தாங்க. அப்போ இந்த பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய பசியே தெரியாது. அப்போ அந்த செக்ஷன்லேருந்து ஆட்களை கொண்டு வைக்கும் பொழுது அந்த ஆள் என்ன சொல்றாரு? பார்ப்பனியம் கடந்த காலம். நீங்க என்ன சொல்றீங்க? தாவேக்கான சொல்றது பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை, இதெல்லாம் ஏற்றுக்கிறோம். சரி வச்சுக்கோ. பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் ஒரு பார்ப்பனர் நீதிபதி நீதிமன்றத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு அதிகாரியை பற்றி வக்கரமான முறையில் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணும் பொழுது அங்கே போயிட்டு நீதிமன்றத்தில் போய் நீ எங்கள் ஆளுக்கு நீ தீர்ப்பு சொல்லக்கூடாது, ஒரு பார்ப்பனர்ல சூத்திரன் ஆளுகிற நாட்டில் வாழக்கூடாது அப்படின்னு தர்மம் வச்சிருக்கிற நீ எங்க ஆளுக்கு தீர்ப்பு சொல்றியா? நீ தீர்ப்பே சொல்லக்கூடாது நீதிமன்றத்தில் போய் சொல்லிட்டு வந்தார். சரியா? அந்த அளவுக்கு அந்த வன்மம் இப்போ இருக்குதா இல்லையா? நீதிமன்றங்களில், உயர் நீதிமன்றங்களில், உச்ச நீதிமன்றங்களில் எந்த சாதியினுடைய ஆதிக்கம் இருக்குது என்று வாய்ப்பு இருக்கவங்க பார் அண்ட் பெஞ்சில் ஒரு பெரிய கட்டுரை இருக்குது, தேடி படிச்சு பாருங்க. பார்ப்பன உயர் சாதிகள் தான் எதேச்சியானது கிடையாது. அப்புறம் பிஎம்ஓ ஆஃபீஸில் இருக்க செக்ரட்டரிஸில் இருக்கும் பொழுது அங்கே ஓபிசி ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ, பார்ப்பன உயர் சாதிகளோட ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ, இதெல்லாம் தேடி பார்த்தா இன்னைக்கு பார்ப்பனிய எதிர்ப்புங்கிறது கடந்த காலம், அப்படிலாம் பேச தேவையில்லைன்னு சொல்கிற ஒரு நபரை நீ உணவுத்துறை அமைச்சராக போடுற. தமிழ்நாட்டில் வீட்டுக்கு சாப்பாடு சேர்ந்ததுக்கே ஒரு வரலாறு. அப்போது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பேரில் நீ பிஜேபிக்கு ஒரு பக்கம் சிக்னல் கொடுத்துக்கிட்டு எஸ்சி மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலையை பார்த்து வைக்கிற. இந்த சூழலில் ஆராசா போன்றவர்கள் கூடுதல் பொறுப்போட, ஆராசா போன்றவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிற மாதிரியே சமூக வலைதளங்களில் கடமாடுபவர்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. கூடுதல் பொறுப்போடு பேசணும். அப்படியான வார்த்தைகளை, கடுஞ்சொற்களை பயன்படுத்துவது இந்த தற்காலிக பின்னடைவை நிரந்தர பின்னடைவாக மாற்றிவிடும். திமுக அதன் கூட்டணி கட்சிகள் ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்த ஒரு கூட்டணி. இப்போ திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரையுமே மெல்ல மெல்ல டிவிக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு பக்கம் வைகோ புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார், கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கிறார் விஜய ஆனா போக முடியல. உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி நாங்கள் அடுத்த முறை தனி சின்னத்தை தான் போட்டி விடுவோம், அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரியுது. ஸோ எல்லாருமே ஒரு அதிகாரத்தை நோக்கி ஓடுறாங்க. திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது
இந்த கூட்டணி நிரந்தரமாயிரும் இப்படியான பேச்சுகளும் இருக்குது இல்ல? இல்லை, இந்த கூட்டணி நிரந்தரமாயங்கிற அதனுடைய பொருள் என்னவாகுதுன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஃப்ரண்ட் இருக்குல்ல, அது விஜய் தான் இனிமேல் பாஜக எதிர்ப்பு ஃப்ரண்ட்டு அப்படிங்கிற அர்த்தம் வருது. விஜய் உண்மையிலே பாஜக எதிர்ப்பு ஃப்ரண்டா அப்படின்னா அப்படி இல்லை. விஜய் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல. விஜய் இந்த சிஎம் ஆனதற்கு பிறகுதான் அந்த ஜோசப் விஜய்ங்கிறாரு. சரி, எதுக்கு நீ ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்க? இப்போ எச் ராஜா உன்னை ஜோசப் விஜய்னு குறியிட்டு தாக்கிய பொழுது முன்னாடி நின்றவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்காளர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்த பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் தான் அவங்க தான் நின்னாங்க. ஆனால் விஜய் அப்போ ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லி எச் ராஜாவுக்கு பதில் சொல்ல. ஆனால் இப்போ ஜோசப் விஜய்ன்னு சொல்றது இருக்குல்ல, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. விஜய் தீவிரமான பாஜக எதிர்ப்பை பேணுவதற்காகத்தான் கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் IUMLையும் கூட சேர்த்துக்கிறார். அப்படி இல்லை. இந்த முற்போக்கு சக்திகள் எல்லாம் கூட வச்சிருப்பதன் வழியா திமுகவை தனிமைப்படுத்துவதல்ல, பாஜக எதிர்ப்பு ஃப்ரண்ட் நான் தானே ஒரு ஃபேஸை உருவாக்கணும். ஒரு கிறிஸ்டியனுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகள், ஒரு கிறிஸ்டியனுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள், ஒரு கிறிஸ்டியனுக்கு ஆதரவாக முஸ்லீம்ஸ் இப்படின்னு சொல்லிட்டா இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். இது நான் சும்மா சொல்ல. பிரிண்ட்ல அண்ணாமலையை திரும்ப கொண்டு வரணும் ஒரு ஆள் கட்டளை எழுதியிருக்கிறார். அந்த ஆள் RSSகாரன். அந்த ஆள் ஸ்வராஜா மேகசினில் கடிதம் எழுதுகிற அந்த ஆர்டிக்கல் எழுதுகிறவர். அந்த ஆள் என்ன சொல்றாரு, OSR ரெட்டி இருக்கிறார். அப்படி இல்லை, அவர் அங்கே ஜெகன்மோகன் ரெட்டியா, அந்த ஆள் அவர் கிறிஸ்டின், அவர் ஆட்சிக்கு ஆந்திராவில் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் முதல்ல கிறிஸ்தவ முதலமைச்சர் இவர் தான். இவர் வந்துட்டாருன்னு சொன்னால் இவரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இது குறிப்பான தருணம், நமக்கு எடியூரப்பா மாதிரி ஆட்கள் தேவைப்படுது. அண்ணாமலையை திரும்ப கொண்டு எடியூரப்பா மாதிரி ஆள்னா எதுக்கு? அங்கே இதே மாதிரி RSS ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணிச்சு. எடியூரப்பா லிங்காயத்தை வச்சு லிங்காயத்துகளுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு சாதி பாலிடிக்ஸ் ஒரு தடவை பேசினாங்க. இன்னொரு பக்கம் இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சில திருத்தலங்கள், அப்புறம் இஸ்லாமிய மசூதிகள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி பிஜேபி அங்கே ஜெயிச்சுது. அதே மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதிலே சொல்கிற அப்படி ஏன் இதுக்கு முன்னால் சாதகமாக இல்லைன்னு கேட்டால், திமுக தலைமை பெரும்பாலும் நாத்திகர்களாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அவன் சொல்லாதது திமுக தலைமை தமிழ்நாட்டின் எந்த பெரும்பான்மை சாதியும் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. எந்த பெரும்பான்மை சாதியும் பிரதிநிதித்துவப்படுத்தாத பொழுது இந்த எப்பா உங்கள் ஜாதிக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு வாயிலையும் வயலையும் அடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ண முடியல. அப்போ திமுகவை ஒதுக்கி வச்சுட்டு விஜயை முன்னெடுத்துவதற்கு காரணம் கிறிஸ்தவருக்கு எதிராக இந்துக்கள். அவன் இன்னொன்று சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் இருக்குது, இவங்க எல்லாம் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறாங்க, இவங்க உங்களை அடிச்சிடுவாங்க, வேறு மாநிலம் மாதிரி இல்லை, நிறைய சர்ச்செலாம் வச்சுருக்காங்க, அவங்க பாருங்கள் உங்களை ஏற்கனவே கொரோனா சமயத்தில் துப்பி கொரோனா பரப்புறாங்கன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நீ கிறிஸ்டின் மாதிரியே நடி, சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் ஒரு வேஷம் போட்டுக்கோ, இந்த வேஷம் போட்டால் நான் அந்த பக்கம் இந்துக்களை திரட்ட முடியும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அப்போது இந்த தற்காலிக பின்னடைவு திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு நரேஷன். இந்த சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் விஜய் எந்த முகமாவார், பிஜேபி திரட்டுறதுக்கான ஒரு முகமாக நிற்பார். திமுகவுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு திமுக இருக்கட்டுங்க, அந்த பக்கம் நம்ம விஜயை வளர்த்து விடுவோம், விஜய் அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அடுத்து நடக்க போகுது பிஜேபி விஜயை வைத்து மோடியினுடைய விஜய ரதம் அது வருவதற்கான வாசலை திறந்திருக்கிறது. இப்போ சமூக நீதி மீது அக்கறை கொண்டவர்கள், தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது என்று தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல்ல விஜய் திறந்திருக்கிற அந்த கதவை, விஜய் என்னெல்லாம் பண்ண போறாரு, ஒரு பக்கம் இந்துத்துவ ஃபேசிசம் சார்ந்த விஷயங்கள் நடவடிக்கைகளுக்கு துணை போக போகிறார். நீ அறநிலையத்துறை அமைச்சர், அந்த பையன் திருப்பரங்குன்றம் கோயிலில் விளக்கேற்றுறத கூடாதுன்னு சொல்லுவா அப்படியா? இவன் எல்லாரும் சேர்ந்து அங்கே அனைத்து சாதியின அர்ச்சகராகலாம், இந்த சட்டத்தை முடுக்கி விட போறாரா? விஜய் அனைத்து அர்ச்சகருக்கான பயிற்சி பள்ளியை அடுத்து நடத்த போறாரா? அந்த அர்ச்சக மாணவர்களுக்கு திரும்ப மிச்சம் இருக்கிறவங்களுக்கு வேலை போட எதுவும் நடக்காது. இவங்க பிஜேபியினோட அஜெண்டாவுக்கு கண்டியூசிவாக சாதகமான வேலைகளை செய்வாங்க. அப்போ உண்மையிலே பிஜேபியை தடுக்கணும்னு சொன்னால் இந்த தற்காலிக பின்னடைவு அதை நிரந்தரமாக்காம திரும்ப மீண்டும் சேர்வதற்கான ஒரு காலத்துக்கு தயாராகுது அப்படிங்கிறது தான் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பக்கம் நம்ம தோழர்களுக்கு ஐயோ எல்லாம் குடிமொழி போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளோதான் பிஜேபி வந்துருச்சு, பிஜேபி வர்றது மாதிரி இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கதவை வேகமாக தள்ளுறான், நம்ம இந்த பக்கம் தள்ளுறோம்,
நம்ம கூட சேர்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் விலகி நிற்கலாம். அவங்கள கூப்பிட்டு உள்ளே வராமல் கதவை அடைக்க வேண்டியது நம்முடைய காலத்தின் பொறுப்பு. அப்போது திமுக தனிமைப்பட்டுரும் அப்படின்னு இகின்னு பல்ல காமிக்கிறாங்கல்ல இந்த சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர்கள், மூத்த ஆர்வலர்கள், அவங்களும் சேர்த்து தான் அடி உள்ள போகுது பிஜேபி வந்தால். அப்போது கொஞ்சம் கூடுதல் கரிசனத்தோட, தமிழ்நாட்டின் மீது அக்கறையோட, உங்களுடைய வழக்கமான ரெட்டாரிக், நடுநிலை ரெட்டாரிக்லாம் வச்சுக்காம என்ன ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம், என்ன மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத புரிந்து பேச வேணும். அதுதான் காலத்தின் தேவை. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பிரசலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.